Hello everyone, welcome back to our channel Mummy's Cook. இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பச்சை பயிறு கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டு அரை கப் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குக்கரில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 பல்லு பூண்டு, 2 ரெட் சில்லி, ஒரு பெரிய ஆனியன் ஸ்லைஸாக சாப் பண்ணது, ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகும்போது அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு கூட 2 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய பச்சை பயிறு விசில் அடங்கியிருக்கும். அதுக்குள்ளே நம்ம லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய இந்த கிரேவி கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நான் 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடும். ரைஸோடையும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சப்பாத்தி கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். ரைஸோடு சாப்பிடும்போது கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். Healthy cooking, happy eating. See you in the next video. Bye. Don't forget to follow and subscribe.